இது வந்து போஸ்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 2023 ஓல்டு கொஷின் பேப்பர். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 50 தமிழ் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை நெக்ஸ்ட்டு வீடியோவாக பாருங்கள். ஸோ இது 52வது. சர் சி.வி. ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 53வது. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? 54வது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 55வதும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 56வதும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ 57வது பாருங்கள், சொல் பொருள் பொருத்துக. 58வது தவறான இணையை கண்டறிக, சொல்லும் பொருளும். 59வதும் சொல் பொருள் பொருத்துக. 60வது ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஓர் அஃது அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரும். ஸோ அதை தான் நம்ம கரெக்டாக பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 61வது பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு, சாலவும் நன்று, எவ்வகை தொடர்? 62வது பாருங்கள், சரியான தொடரை கண்டுபிடி. 63வது சரியான தொடரை தேர்க. 64வது பழம் என்பதன் கூட்டப்பெயர். 65வது பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை திரிக. 66வது பாருங்கள், இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? 67வது பாருங்கள், கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று. 68வது பாருங்கள், குண்டம் எதை குறிக்கிறது? 69வது பொருந்தாத இணையை தேர்க. 70வது பாருங்கள், ரெசிப்ரசிட்டி தலைச்சொல். 71வது பாருங்கள், இக்வஸ்ட்ரைன். 72வது பாருங்கள், கூற்று காரணம். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதனம் எனப்படும். சதம் என்றால் 100 என்று பொருள். 73வது பாருங்கள், கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர். ஐ எனும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து சொற்களை உணர்த்துகிறது. 4வது பாருங்கள், கூற்று காரணம் சரியா என ஆய்க. கூற்று இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீபன் ஹாக்கிங் மறுத்தார். காரணம், ஸ்டீபன் ஹாக்கிங் இப்பேரண்டம் பெரும் வெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். 75வது பாருங்கள், இருபொருள் தருக, ஓடு. 76வது பாருங்கள், நகை. 77வது பாருங்கள், வன்மை. 78வது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேருக, மழை. 79வது அந்த மாதிரி ரிலேட்டட் தான். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு எழுதுக. 80வது பாருங்கள், தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். 81வது பாருங்கள், நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். டேஷ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. திருவள்ளுவர் திருக்குறளை டேஷ் இயற்றினார். 83வது பாருங்கள், பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் டேஷ் கேட்டிருக்காங்க. 85வது பாருங்கள், நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக வருதுங்க. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. 85வது பாருங்கள், முதலமைச்சர் நேற்று கோவை டேஷ். 86வது பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு. 87வது பாருங்கள், காலத்தை கண்டுபிடி. அதாவது தலைமை ஆசிரியர் தேசிய கொடி ஏற்ற என்பது ப்ரெசண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஃப்யூச்சரான்னு கேட்குறாங்க. 88வது பாருங்கள், நீதி கோல் விண் நூல் கண் மீன் எழுது. இதோட சரியான விடை கேட்குறாங்க. 89வது பாருங்கள், குருவி. 90வது பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. 91வது பாருங்கள், விளைச்சல் புடிவாதம் வெல அம்மாசி. அதோட கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. 92வது பாருங்கள், பின்வருவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. 93வது பாருங்கள், சோளம் என்பது கூட்டுப்பெயர் எழுதுக. 95வது பாருங்கள், நிறுத்தற் குறி. 95வது பாருங்கள், மருவு பெயர் கேட்குறாங்க. 96வது பாருங்கள், ஊர் பெயர்களை அதையும் மருவு கேட்குறாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எது மருவு பெயர்னு கேட்குறாங்க. இங்கே ஊர் கொடுத்துட்டு அதோட மருவு பெயர் கேட்குறாங்க. 97வது பாருங்கள், மயிலை, அதோட மருவு பெயர் என்ன?
மயிலை என்பது எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க. 98வது பாருங்க. இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. 99வது பாருங்க. ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 100 டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இதோட ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரோட கொஷின் பேப்பர் தமிழ் 100 முடியுதுங்க. இதோட மேக்ஸு ஜிகேவும் இனிமேல் நான் போட போகிறேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.